பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று திருவோண பூஜை நடைபெறவுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி இன்று திருவோண பூஜை நடைபெறவுள்ளது. இன்றும் நாளையும் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் ஓணம் விருந்து வழங்கப்படும் என தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. மேலும் நாளை மாத வழிபாடு தொடங்கும் எனவும் 21ஆம் தேதி வரை நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்றும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. பசுமை படர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ள அந்த கோவிலில் கொடுக்கப்படும் சந்தனமும் தீர்த்தமும் பாம்பு கடிக்கும் மருந்தாகி பலரது உயிரை காப்பாற்றி வருகிறது. அந்த அதிசயமிக்க ஆலயத்தை பற்றி இன்றைய சர்வம் பக்தி மையத்தில் பார்க்கலாம். அது மலைகளும் மரங்களும் விலங்குகளும் வாழும் ஒரு நிசப்தமான காடு. ஒரு நாள் இருள் நிறைந்த வனப்பகுதிக்குள் இருக்கும் அந்த கோயில் கதவு தட்டப்படுகிறது. ஆலயத்தில் பூஜை நடத்துபவர் அவசரமாய் கதவை திறக்கிறார். அங்கே பாம்பு கடிபட்ட ஒரு சிறுவனை சுயநினைவில்லாமல் சிலர் தூக்கி வந்துள்ளதை கண்டவுடன் கோயில் நடை அவசரமாய் திறக்கப்பட்டு பூஜைகள் தொடங்குகிறது. விளக்கொளியில் விரிந்த கண்களோடும் கையில் கூர்மையான வாளோடும் தோற்றமளித்த சுவாமியின் கைகளில் இருந்த சந்தனமும் தீர்த்தமும் சிறுவனுக்கு கொடுக்கப்பட்டு சில மணி நேரங்களில் மரண வாயிலில் இருந்த சிறுவன் பூரண குணமடைகிறான். பின்னர் கும்பிட்ட கைகளோடு அங்கு குடிகொண்டுள்ள தர்மசாஸ்தாவை நோக்கி, அச்சன் கோயில் அரசே, சாமியே சரணம் என்று பாதங்களை நோக்கி சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறான். இந்த நிஜமான நிகழ்வு அந்த சிறுவனுக்கு மட்டுமல்ல, அந்த வனப்பகுதியில் வாழும் ஏராளமானவர்களுக்கு நடந்துள்ளது. இதுவரை அங்கு வாழும் மலைவாழ் மக்கள் விஷக்கடிக்காக மருத்துவமனைக்கு சென்றதில்லை. அவர்களுக்கு அனைத்தும் அந்த அச்சன் கோயில்தான். அதில் அருள் புரியும் ஐயப்பன்தான். கடல் மட்டத்திலிருந்து 3000 அடிக்கு மேல் வீற்றிருக்கும் அச்சன் கோயில் தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள செங்கோட்டையில் இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவு வனப்பகுதியில் இயற்கை சூழ அமைந்துள்ளது. ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் மணிகண்டன் அரசனாக இருந்து ஆட்சி செய்வது இந்த கோயிலில்தான். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒருவரான பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 5 ஐயப்பன் கோயிலில் அச்சன் கோயிலும் ஒன்று. மற்ற கோயில்களில் இருந்த புராதன ஐயப்பனது சிலைகள் தீ விபத்து, இயற்கை சக்தி என சில காரணங்களால் மாற்றப்பட்டு புது சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அச்சன் கோயிலில் மட்டும்தான் பழமையான புராதன சிலை எந்த மாற்றமும் இல்லாமல் வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த சிலையை வடித்த சிற்பி தர்மசாஸ்தாவின் கட்டளைப்படி அந்த மலைப்பகுதியில் உள்ள ராஜநாகத்தின் விஷத்தை போக்கும் மருந்தை எடுத்து இரும்பு உளியை நடைத்து சிலையை வடித்துள்ளார். இதனால் சிலையில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தண்ணீரும் வெள்ளை சந்தனமும் அப்படியே பாம்பு கடித்தவருக்கு கொடுக்கும் போது அவர் குணமடைந்து நலம் பெறுகிறார். கோயில் நடை மூடிய பின் எந்த நேரமாக இருந்தாலும் கோயில் மணியை அடித்த உடனே பூசாரி நடையை திறந்து விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். வனத்தின் நடுவே அச்சன் கோவில் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த கோயிலின் கருவறையில் பூரணா, புஷ்கலை எனும் 2 தேவியர்களுடன் அரசரின் தோற்றத்தில் ஐயப்பன் அருள் பாலிக்கிறார். இதனால் இங்கிருக்கும் ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்றும் மகா வைத்தியா என்றும் அழைக்கின்றனர். ஆலய வளாகத்தில் சிவன், பார்வதி, கணபதி, சுப்பிரமணியர், நாகராஜா, நாகயட்சி, மாளிகப்புறத்தம்மாள், சப்பாணி மாடன், கருப்பசாமி போன்ற தெய்வங்களும் இடம்பெற்றுள்ளனர். கோயிலின் பின்புறத்தில் பூத வடிவாய் வளர்ந்து நிற்கும் மரத்தின் விழுதுகளில் அம்மன் ஊஞ்சல் கொண்டு ஆடுவதை பக்தர்கள் கண்டு பரவசமடைந்துள்ளனர். மார்கழி மாதம் முதல் நாளில் இருந்து 10 நாட்கள் வரை மகோத்சவம் எனும் பெருவிழா நடைபெறுகிறது. இவ்விழா நாட்களில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் வாள் போன்றவை
புனலூர் கருவூலத்தில் இருந்து எடுத்து சென்று அணிவிக்கப்படுகின்றன. இந்த ஐயப்பன் கோயிலில் மட்டும்தான் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கோயிலிலும் தேரை பக்தர்கள் கயிறு அல்லது இரும்பு சங்கிலி ஆகியவற்றால் இழுப்பார்கள். ஆனால் இக்கோயிலில் உள்ள தர்மசாஸ்தா தேரை மூங்கில் பிரம்புகள் வைத்துதான் பக்தர்கள் இழுப்பார்கள். இந்த அதிசயம் இந்த கோயிலில் மட்டும்தான் நடைபெறுகிறது. இறைவனை காண வேண்டும் என்று பிரார்த்தித்த ஒருவருக்கு காந்தமலையில் காட்சி தந்த ஐயப்பன் ஒரு தங்க வாளை அளித்து அருள் செய்துள்ளார். அந்த வாள் இடத்திற்கு இடம் எடை மாறுவது இதுவரை எங்கும் காண முடியாத அதிசயமாக விளங்குகிறது. அந்த வாளோடும் கையில் அமுதத்தோடும் வனராஜாவாக ஐயப்பன் காட்சி தருகிறார். இப்படி ஏராளமான நிஜ நிகழ்வுகளை நிகழ்த்திய தர்மசாஸ்தாவின் கோயிலுக்கு எதிரே கருப்பண்ணசாமி கோயில் கொண்டு மலை காவலனாக மக்களை காத்து வருகிறார். மாய மந்திர செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இக்கோயிலில் நடைபெறும் கருப்பந்துழல் எனும் விழாவில் கலந்து கொண்டு குணமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. தேரோட்டத்தின் போது சிறிய தேரில் வர்ண ஆடை ஆபரணங்கள் அணிந்து கையில் வாளும் பரிசையும் ஏந்தி உலா வருவதைக் காண கண்கோடி வேண்டும். 18 படிகளுடன் காணப்படும் இந்த கோயிலில் விரதமிருந்து பெண்கள் வழிபாடு நடத்துவதால் இதனை பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கின்றனர்.